Rubilux Paints. Best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. பாஜக தேர்தல் பொறுப்பிலிருந்து விலகுவதாக அந்த கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். முன்பாக சிங்காநல்லூர், விருகம்பாக்கம் உட்பட 6 தொகுதிகளுக்கு அவர் பொறுப்பாளராக நியமனம் செய்யப்பட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த தொகுதிகளுக்கு வேறு தலைவர் நியமனம் செய்யப்படுவார்கள் பொறுப்பாளராக என்பதாகவும் அவர் செய்தியாளர் சந்திப்பில் கூறியிருந்தார். தந்தைக்கு உடல் நலம் சரியில்லை, அதனால் அவரை கவனிக்க வேண்டியுள்ளது. அதனால் தற்போது இந்த பொறுப்பிலிருந்து விலகுவதாக ஏற்கனவே பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனிடம் இதுகுறித்து பேசியிருப்பதாகவும் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். சட்டமன்ற தேர்தலில் போட்டியா என்ற கேள்விக்கு காலமும் நேரமும் தான் பதில் சொல்லும் அதற்கு என்றும் அவர் பேசியிருக்கிறார். தொடர்ந்து இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, பாஜக தேர்தல் பொறுப்பிலிருந்து விலகுவதா அண்ணாமலை தற்போது அறிவித்திருக்கிறார். சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியா என்ற கேள்விக்கும் காலமும் நேரம் தான் பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். கட்சி வட்டாரங்கள் என்ன சொல்கின்றன? கூடுதல் விவரம் என்ன விக்னேஷ் முத்து? அண்ணாமலையை பொறுத்தளவு அதாவது பாரதிய ஜனதா கட்சியின் புதிய மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் நியமனம் செய்யப்பட்ட பிறகு கட்சி நிகழ்வில் பெரிய அளவில் அவர் ஆர்வம் காட்டாமலே இருந்தார். தொடர்ச்சியாக கட்சி சார்ந்த சென்னையில் நடைபெறும் முக்கிய நிகழ்வுகளையும் அவர் தொடர்ச்சியாக தவிர்த்து வந்தார். பிறகுதான் டெல்லி தலைமை அதாவது அமித்ஷா உள்ளிட்டோர் நேரடியாக பேசி அவரை சமாதானம் செய்து எடப்பாடி பழனிசாமி கலந்து கொள்ளும் அந்த நேரடி மேடையில் அவரையும் பங்கு கொள்ள வைத்தது. அதனை தொடர்ச்சியாகத்தான் அவர் எஸ்ஐஆர் நிகழ்வுகளில் தொடர்ச்சியாக நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்வுகளில் அடுத்தடுத்து கலந்து கொண்டிருந்தார். இதனைத் தொடர்ந்துதான் வருகிற சட்டமன்ற தேர்தலுக்காக அவருக்கு சிங்காநல்லூர், மதுரை மேற்கு, அதே போன்று காரைக்குடி, ஸ்ரீவைகுண்டம், விருகம்பாக்கம், அதே போன்று பத்மநாபபுரம் உள்ளிட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கு தேர்தல் சுற்றுப்பயண பொறுப்பாளராக அவரை நியமனம் செய்து அண்ணாமலையை பொறுத்தளவு இன்று செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது தன்னுடைய தந்தையாருக்கு தற்பொழுது உடல்நலக் குறைவு ஏற்பட்டது. கோவையில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் அவரை சிகிச்சைக்காக அனுமதித்திருக்கிறேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த 6 தொகுதிக்கும் என்னால் நேரடியாக சென்று அடுத்தடுத்த ஆலோசனை கூட்டங்களை நடத்தி ஒருங்கிணைத்து நான் சட்டமன்ற தேர்தலுக்கு அந்த தொகுதியை தயார்படுத்த முடியாது. இதனை அவர் காரணமாக சொல்கிறார். அதே நேரத்தில் அவர்களது தொண்டர்களை பொறுத்தளவு ஒரு பக்கம் அண்ணாமலையின் அன்பு கரங்கள், அன்பு கூட்டம், ஆதரவு கூட்டம் என சமூக வலைதளங்களாக இருக்கட்டும், கேரளா மற்றும் டெல்லியை தலைமையிடமாக கொண்டு பல்வேறு விதமான ஒரு அமைப்புகளை தொடங்கி பல்வேறு விதமான நிகழ்வுகளை அடுத்தடுத்து அரங்கேற்றம் செய்து வருகிறார்கள். அண்ணாமலையை பொறுத்தளவு தேசிய அளவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் JP நட்டா, தற்போதைய தலைவர் நிதின் நபின் உள்ளிட்ட தலைவர்கள் சொல்லக்கூடிய பணிகளை சிறப்பாக செய்து வருகிறார். ஆனால் மாநில அளவை பொறுத்தளவு எந்த நிகழ்வுகளையும் அண்ணாமலை நேரடியாக கலந்து கொள்வதை தொடர்ச்சியாகவே தவிர்த்து வந்தார். அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் அவர் மேடை ஏறும் பொழுது நயினாரை காட்டிலும் இவருக்கு ஆரவாரம் என்பது தொடர்ச்சியாக அதிகமாகவே ஒரு பக்கம் இருந்து வந்தது. இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தளவு நயினார் நாகேந்திரன் தலைமையில் தான் இந்த தேர்தலை பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் எதிர்கொள்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் ஏற்கனவே தேர்தலில் போட்டியிட விருப்பமில்லை என்ற ஒரு தகவலையும் அவர் தெரிவித்தார். ஆனால் பாஜகவுடைய தேசிய தலைமையை பொறுத்தளவு அண்ணாமலை உள்ளிட்ட நட்சத்திர வேட்பாளர்களை களமிறக்கத்தான் அவர்களுடைய முடிவாக இருக்கிறது. வாக்கு சதவீதம் கணிசமாக அதிக வேண்டும். நிச்சயமாக அவர்கள் போட்டியிட்டால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு என்பது அவர் மக்களை எளிமையாக சென்றடைவார்கள் என்ற ஒரு பின்பத்துக்காக. ஆனால் அண்ணாமலையை பொறுத்தளவு இன்னும் அந்த மோதல் என்பது அவர்களுடைய ஆதரவாளர்களுக்கிடையே தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களாக இருக்கட்டும் மற்ற விஷயங்களிலும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அண்ணாமலைக்கு மீண்டும் பொறுப்பு வழங்க வேண்டும், தேசிய அளவில் அவருக்கு பொறுப்பு வழங்கப்படும் என்று அவருடைய ஆதரவாளர்கள் தொடர்ச்சியாக தெரிவித்து வந்தனர். ஆனால் இதுவரை அவர் தேசிய செயற்குழு ஒரு உறுப்பினராக மட்டுமே அவர் நியமனம் செய்யப்பட்டதாக விட பெரிய அளவில் ஒரு அங்கீகாரம் கட்சியினரால் வழங்கப்படவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் தமிழக அரசியலில் தீவிரம் காட்டக்கூடாது என்ற ஒரு காரணத்தை முன்வைத்து அவர் இந்த முடிவை எடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இருந்தாலும் தேசிய அளவில் தேசிய தலைவர்கள் மீண்டும் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவருக்கு தேவையான அறிவுறுத்தலை வழங்குவார் என வரக்கூடிய நாட்களில் எதிர்பார்க்கலாம். திலகவதி, விவரங்களை வழங்குவதற்கு நன்றி விக்னேஷ் முத்து. நான் நம்முடைய கட்சி தலைவர்கள் நயினார் அண்ணா அவர்களுக்கு நான் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றேன். இந்த நேரத்தில் கொஞ்சம் தந்தையாருடைய உடல்நிலை அவரை பார்த்துக்கணும். அதனால தான் அதிகமாக இன்னைக்கு கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கேன். அப்பா அவங்க கொஞ்சம் டயாலிசிஸில் இருக்காங்க. எப்படி டேக் கேர் ஆகும் என்னுடைய முதல் கடமை அது. அதனால் இன்றைக்கி அந்த அடிப்படை வேலைகள் என்னால் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. என்னால் அதிகமாக ட்ராவல் பண்ண முடியாதுங்கிற வேண்டுகோளை வச்சுருக்கிறேன். கட்சியும் அதை ஏற்றுக்கிட்டு வேறு பொறுப்பாளர்களை ரீஅலோகேட் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி அடுத்த பிரச்சாரம் வேறு என்ன சொல்கிறாங்களோ அதற்கு நான் தயாராக இருக்கின்றேன், என்ன செய்யணும் அப்படின்னு. அது நயினார் நாகேந்திரன் அவர்கள் நம்ம கட்சியினுடைய மூத்த தலைவர்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய ஒரு கருத்து. உள்ளுக்குள்ளே நாங்கள் பேசிக்கிறோம். இப்போதைக்கு அதிகமாக ட்ராவல் பண்ண முடியாத சூழ்நிலை எனக்கு இருக்குது. அதனால் அதையும் கட்சி புரிஞ்சுக்கிட்டாங்க. சம்மந்தப்பட்ட நேரத்தில் என்ன வேலை, தேர்தல் நிற்பதா இல்லையா, இதெல்லாம் செய்யணுமான்னு கட்சி சொல்லட்டுங்கன்னா அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன்.
ஆனால் சிங்காநல்லூர் தொகுதிக்கு வேறு ஒரு பொறுப்பாளரை இந்த கட்சியிலிருந்து நியமனம் பண்ணுவாங்கன்னா வேறு ஒரு தலைவர் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டினுடைய 6 இதுக்கும் பண்ணுவாங்க. ஆனா அதற்கான காலமும் சூழ்நிலையும் இன்னும் நிறைய இருக்கு. இன்னும் ஒரு 30-40 நாட்கள் இருக்கு. கட்சி என்ன சொல்லுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு உங்ககிட்ட நான் பேசுறேன். ஆனால் நான் நம்முடைய கட்சி தலைவர்கள் நயினார் அண்ணா அவர்களுக்கு நான் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றேன். இந்த நேரத்தில் கொஞ்சம் தந்தையாருடைய உடல்நிலை அவரை பார்த்துக்கணும். அதனால தான் அதிகமாக நீ கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கேன். அப்பா அவங்க கொஞ்சம் டயாலிசிஸில் இருக்காங்க. டேக் கேர் ஆஃப். என்னுடைய முதல் கடமை அது. அதனால் இன்றைக்கி அந்த அடிப்படை வேலைகள் என்னால் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. என்னால் அதிகமாக ட்ராவல் பண்ண முடியாதுங்கிற வேண்டுகோளை வச்சுருக்கிறேன். கட்சியும் அதை ஏற்றுக்கிட்டு வேறு பொறுப்பாளரை ரீஅலோகேட் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி அடுத்த பிரச்சாரம் வேறு என்ன சொல்கிறாங்களோ அதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். என்ன செய்யணும் அப்படின்னு அது நயினார் நாகேந்திரன் அவர்கள் நம்ம கட்சியினுடைய மூத்த தலைவர்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய ஒரு கருத்து. உள்ளுக்குள்ளே நாங்கள் பேசிக்கிறோம். இப்போதைக்கு அதிகமாக ட்ராவல் பண்ண முடியாத சூழ்நிலை எனக்கு இருக்குது. அதனால் அதையும் கட்சி புரிஞ்சுக்கிட்டாங்க. சம்மந்தப்பட்ட நேரத்தில் என்ன வேலை, தேர்தல் நிற்பதா இல்லையா, இதெல்லாம் செய்யணுமான்னு கட்சி சொல்லணும்னா அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன். நான் சிங்காநல்லூர் தொகுதிக்கு வேறு ஒரு பொறுப்பாளரை இந்த கட்சியிலிருந்து நியமனம் பண்ணுவாங்கன்னா வேறு ஒரு தலைவர் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டினுடைய 6 இதுக்கும் பண்ணுவாங்க. ஆனா அதற்கான காலமும் சூழ்நிலையும் இன்னும் நிறைய இருக்கு. இன்னும் ஒரு 30-40 நாட்கள் இருக்கு. கட்சி என்ன சொல்லுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு உங்ககிட்ட நான் பேசுறேன். அண்ணாமலை பேசியதைத்தான் நாம் மீண்டும் ஒரு அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விஜய் குறித்து அவர் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். விஜயிடம் என்ஜினே இல்லை என்று அண்ணாமலை பேசியிருக்கிறார். விஜயிடம் என்ஜினே இல்லை, அதை ஓட்ட அவரிடம் பெட்ரோல் கூட இல்லை, தொண்டர்கள் விசிலடிக்கவும் கைத்தட்டவுமே பேசுகிறார் விஜய் என்று விஜயை விமர்சனம் செய்திருக்கிறார் அண்ணாமலை. விஜய் அவர்களை பொறுத்தவரை என்னோட கமெண்ட் எப்பவுமே மாறலிங்கன்னா, அரசியலுக்கு வந்திருக்கிறாரு, வரவேற்கிறோம், மக்கள் முன்னாடி இருக்கட்டும், அவர் எல்லாம் பேசட்டும், இவிஎம் மிஷின் பதில் சொல்லும். ஆனா விஜய் அவர்கிட்ட இன்ஜின் இருக்கான்னு எனக்கு தெரியல. அட்லீஸ்ட் எங்ககிட்ட இன்ஜின் இருக்கு, டபுள் இன்ஜின் இருக்கு. விஜய் அவங்க இன்ஜினையே நம்ம பார்க்கலையே. அது இன்ஜின் இருக்கா, இல்ல கார்பரேட்டர் இருக்கா, அந்த இன்ஜினை ஸ்டார்ட் பண்ற ஆள் இருக்கா, அந்த இன்ஜின் ஒரு சேசியில மாட்டுவாங்களான்னு. வண்டி இல்லை, சேசி இல்லை, இன்ஜின் இல்லை, அதுக்குள்ள போடுற பெட்ரோல் இல்லை, டீசல் இல்லை. ஆனால் இன்னைக்கு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி இன்ஜினை பற்றி பேசக்கூடாதுன்னா அது திரு விஜய் அவர்கள் இன்ஜினை பற்றி பேசக்கூடாது. ஒருவேளை 234 தொகுதியில் கேண்டிடேட் போடுறாரு, ஒத்துக்கிற இன்ஜின் இருக்கு. 234 கேண்டிடேட்டும் மக்கள் ஏத்துக்கிறாங்க, அதுக்கு போடுற பெட்ரோல் இருக்கு. விஜய் வெளியே வீதி வீதியாக தெரு தெருவாக பிரச்சாரம் பண்றாரு, சேசி இருக்கு. மக்கள் ஓட்டு போட்டு ஒரு நல்ல சதவீதம் வர்றாரு, அந்த வண்டி ஓடுது. இன்ஜினே இல்ல, சேசி இல்ல, பெட்ரோல் இல்ல, டீசல் இல்ல. அவங்கெல்லாம் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து டப்பா இன்ஜின், இந்த இன்ஜின். அடுத்து திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னது இன்னைக்கு டிஎம்கே எப்படின்னாங்கன்னா, ஐயா அந்த எல்லாம் ஓடி போயிட்டாங்கன்னா அந்த ஸ்கூல் ஹாஸ்டல்ல, காலேஜ் ஹாஸ்டல்ல பாத்ரூம்ல போய் சில பேர் கிறுக்குவாங்க. இந்த கறிக்கட்டை எடுத்துட்டு போய் பாத்ரூம்ல கிறுக்குவாங்க. நம்மள இந்த பப்ளிக் பாத்ரூம் போனா கறிக்கட்டையில கிறுக்குவாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி கிறுக்கக்கூடிய கட்சியாக திமுக மாறி இருக்கு. போஸ்டர் ஒட்டுறானுங்க, ஏமா ஒட்டுறானே தெரியாது. இந்த பாத்ரூம்ல கிறுக்கிறவன் அசிங்கமா இந்த காலையில் 2 மணிக்கு போய் இந்த பொது கழிப்பிடத்துல முகத்தை மூடிட்டு போய் கறிக்கட்டில் எழுதிட்டு வருவான். இன்னைக்கு திமுக கார டப்பா இன்ஜின் ஒட்டுறானா, காலையில முகத்தை மூடிட்டு போய் ஒட்டிட்டு வர்றான். ஏன்னா உனக்கே தெரியும் நீ ஒட்டுறதே ஒரு நான்சென்ஸ். தமிழ்நாடு மக்கள் அதை ஏத்துக்க மாட்டாங்கன்னு தெரியும். தாவேக தலைவர் விஜய் நேற்று தனது கட்சியின் 3ஆம் ஆண்டு விழாவில் பேசியிருந்தார். அதில் டப்பா என்ஜின், ஓட்டை என்ஜின் என்று எவ்வளவு என்ஜின் வந்தாலும் டாப் என்ஜின் நமது கட்சிதான் என்பதை மக்கள் முடிவு செய்துவிட்டார்கள் என்று விஜய் பேசியிருந்தார். அதற்கு பதிலடி தரும் வகையில் தற்போது பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பேசியிருக்கிறார். விஜயிடம் என்ஜினே இல்லை, அவரிடம் அதை ஓட்ட பெட்ரோலும் இல்லை, தொண்டர்கள் விசிலடிக்கவும் கைத்தட்டவும் தான் விஜய் இவ்வாறு பேசி வருகிறார் என்று அதற்கு பதிலடி தரும் வகையில் அண்ணாமலை பேசியிருக்கிறார். ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ்.